ஹலோ ஃப்ரெண்ட்ஸா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அந்த ஏஞ்சல்ஸ் வெஸ் டெமான்ஸ் டாஸ்க் வந்து 24/7 லைவ்ல போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, அக்ரெசிவாக ஆடினாங்க அப்படின்னு பார்த்தா, சாச்சனா ரூல்ஸ் மீறிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணியிருக்காங்க. மஞ்சரி ஒன்று பண்ணியிருக்காங்க போல். இதில் தர்ஷிகா வந்து ஜெஃப்ரியை வந்து அந்த இது சிட்டப்ஸ் போட வச்சு 1000 போட சொன்னாங்களாம். அவர் வந்து 130 என்னோ போடும்போதே போய் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் வந்து ஏன் இப்படிலாம் போட சொல்கிற, இதெல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை இது ஏன் டாஸ்க், நான் ஏன் இஷ்டமாக பண்ணுவேன், நான் டாஸ்க் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு இவங்க ஜாக்லினும் சௌந்தர்யாவும் பேசி பார்த்துருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜெஃப்ரி அப்படின்னும் போது இவங்க அவங்களுக்காக போய் பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக ரூல்ஸ் பிரகாரம் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து இவங்க பண்ண போய் அதான் அந்த இண்டிவிஜுவல் கேம் ஆடணுங்கிறது மாரி அந்த குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணிட்டா போய் அவங்கள அட்டாக் பண்ணும்போது அப்போ இவங்க போய் கேட்கறது அப்படிங்கிற மாதிரி போகும்போது அது தர்ஷிகா அவங்க டாஸ்க்கை தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இவங்க போய் கேட்கும்போது அதெல்லாம் நீங்கள் கேட்க முடியாது, ரூல்ஸ்குள்ளே இது வரல, நான் என் டாஸ்க்கை தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. இல்லை ஜெஃப்ரியுமே வந்து ஒன்றும் முடியாமல் ஷர்ட்டெல்லாம் கழட்டி போட்டு அவருமே ரொம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி போயிட்டார் போல இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஜாக்லின் சௌந்தர்யாக்கும் தர்ஷிகாக்கும் நடுவில் ஆர்குமெண்ட் போயிருக்கு. இதில் வந்து இவங்ககிட்ட பேசி பேசி பார்த்தா அவங்க வந்து அவங்க ஸ்டாண்ட்லேருந்து அவங்க வரல. தர்ஷிகா நான் செய்யறதா செய்வேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ சீ போடி அப்படின்ற மாதிரி இவங்க ஜாக்லின் ஏதோ சொல்லியிருக்காங்க போல. அவங்களும் திருப்பி பதிலுக்கு பதில் பேசவும் அங்கே ஆர்குமெண்ட் பெருசாயிட்டு இதுதான் உன்னோட ரியல் ஃபேஸு, எப்படி ப்ரோவோக் பண்ண மாதிரி எப்படி பேசுறது, இதான் உன்னோட ரியல் ஃபேஸு அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகாவை பார்த்தா ஜாக்லின் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தான் தெரியுமா அவங்க வந்து ரிவெஞ்ச் மோடுக்கு போயிட்டாங்கன்னா எப்படி போவாங்க அப்படின்ட்டு. அதனால அதுதான் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் உங்கள் அப்பா வீடு இல்லை அப்படிங்கிற மாதிரி திருப்பி தர்ஷிகா சொல்லியிருக்காங்க. அப்பா வீடு அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து ஜாக்லினை வந்து தர்ஷிகா அப்படி சொன்னோன்னே சௌந்தர்யா வந்து சப்போர்ட்டுக்கு போயிருக்காங்க. நீ அப்படி சொன்ன அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து பொதுவாக ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்கிற மாதிரி சொன்னது, இன்டென்ஷனெல்லாம் சொல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க தர்ஷிகா. அவங்களுக்கு வந்து அப்பா இல்லை ஆக்சுவலி தர்ஷிகாவுக்கு. அதனால வந்து அவங்க வந்துட்டு நான் வந்து எதையும் மீன்லாம் பண்ணலை, ஜஸ்ட் லைக் தட் உன் இஷ்டமாக பண்ணிட்டுருக்கேன், உன் வீடா இது அப்படிங்கிற மாதிரி சொல்ல தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்குமெண்ட்டு இப்படி ஒரு பக்கம் போகுது. இதனால் 2 பேருக்கும் வந்தோடனே அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த ஆர்குமெண்ட் பெருசாக போனோடனே அந்த சௌந்தர்யாவும் ஜாக்லினும் வந்து உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. ஸோ தீபக் வந்து கேட்குறாரு போல, ஏன் அழறீங்கன்னா, இல்லை இந்த மாதிரி தூரம் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது, இது இந்த டாஸ்க் இப்படி தான் விளையாடணும்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னும் போது, அதுக்குன்னு ஃபிசிக்கல்லாம் பண்ணக்கூடாதுல, ஃபிசிக்கல் வயலன்ஸ்லாம் அவங்களும் அப்படி பண்ணிட்டுருக்காங்க, ஜெஃப்ரி இப்படி பண்ணாங்க அப்படின்னும்போது தீபக் வந்து வேர்பலாக தான் பண்ணிட்டுருக்கார் போல, ட்ரிகர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து இப்படி வந்து சரியாக விளையாடல, கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, பாவம் பார்க்கறது அப்படிலாம் பண்ணால் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குமா, நீங்கள் இப்படி வந்து ஃபீல் பண்ணீங்க, பாவம் பார்க்குறீங்கன்னா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னா பரவாயில்ல நாங்கள் போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க போல இருக்குது ஜாக்லினும் சௌந்தர்யாவும். அதுக்கப்புறம் சரி குரூப்புக்குள்ளே உட்காந்து இதை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது தான் முத்துவும் அருணும் வந்துட்டு இது சைக்கலாஜிக்கலாக விளையாட வேண்டிய கேம், ஆனால் ஃபிசிக்கலாக விளையாடுறாங்க செய்கிறாங்கன்னா, ஆனால் ரூல் புக்கில் டெமன்ஸாக மாறி தான் விளையாடணும் போது அவங்கவுங்க இஷ்டமாக ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும்போது ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்கவுங்க இஷ்டமாக ஒன்று பண்ணும்போது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஒரு வழியாக வந்து அன்ஷிதா வந்து இதில் ஜோன் அவுட் ஆயிட்டாங்க போல், என்னால் முடியாது, நான் இந்த கேம்குள்ளேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வேறு மோடுக்கு போயிட்டு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுற மோடுக்கு வந்துடுறாங்க. இதில் தர்ஷிகா வந்து அன்ஷிதா கிட்ட போய் சொல்லும்போது பார்த்தா ஜெஃப்ரியை நான் போட சொன்னேன், ஆனால் நீ ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா நீ வேணான்னு சொல்ல வேண்டிய, அதாவது டாஸ்க் கொடுத்த இவங்க தப்பு இல்லையா, செஞ்ச ஜெஃப்ரியோ இல்லை அவனை செய்ய விடாமல் நீ வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது தானேன்னு கேட்கல, அன்ஷிதா கேட்கலன்றதால அன்ஷிதா தப்பு அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா ஓராகவே அந்த ரெவெஞ்ச் மோடுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த 2 ஹவர்ஸ் இந்த டாஸ்க் நடந்திருக்குங்க. அப்படி இப்படின்னு செம்மையா வந்து உன்ன புடி, என்ன புடின்னு ஒரு வழியா நடந்துட்டு, இப்போ வந்து அவங்கவங்க வந்து சட்டிலா செட்டில் ஆயிட்ட மாதிரியே ஒண்ணு போயிட்டுருக்கு 24/7ல. ஸோ அந்த 2 ஹவர்ஸ் வந்து 10,000 வாலா மாரி எல்லாம் அவங்கவங்க இஷ்டத்துக்கு ஒண்ணு வந்து சரசரன்னு வெடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ சைலண்ட்டா அவங்கவங்க ஒரு மோட்ல இருக்க மாரி, இதில வந்து ரொம்ப ஓவரா பண்ண மஞ்சரி, சாச்சனா, தர்ஷிகா இவங்கலாம் வந்து டேமேஜ் கண்ட்ரோல், இப்போ இது வந்து வீக்கெண்ட்ல கேட்டுருவாங்களோ, அத கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாரி ஒரு பதட்டத்தில இருக்க மாரியும் கேமரா முன்னாடி போய் என்னமோ பதிவு பண்ணுறாங்களாம். ஸோ இதுதான் கைஸ் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு வந்து இன்றைக்கான 1 ஹவர் எபிசோட் 1 ஹவர் வருமா 2 ஹவர்ஸ் வருமான்னு தெரில. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ப்ரொமோ போட்டு போட்டு இது இருக்குது அது இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன நிஜமாக நடந்துச்சு, இல்லை நிஜமாக இதில் சாச்சனாலாம் வந்து ரொம்ப ஓவராக போய் அவங்கள தீபாவளிக்கு வந்து அவங்கவுங்க வீட்டிலேருந்து வந்த லெட்டர்ஸ்லாம் கூட கிழிச்சாங்க அப்படின்றாங்க. ஆனால் அதை ஆக்சுவலி சாச்சனா பண்ணாங்களா மஞ்சரி பண்ணாங்களான்னு தெரில. ஏதாவது எப்படின்னாலும் அவங்க கோவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பர்சனல் திங்ஸ் எல்லாம் அது பண்ணியிருக்கக்கூடாது நியாயப்பிரகாரம் பார்த்தா. பட் ஆனால் அது யார் பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா சத்யாவை வந்து முத்து, மஞ்சரி 2 பேரும் சேர்ந்து வந்து ட்ரிகர் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் ரொம்ப பொறுமையாக அவர் தான் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கார் போல டெமான்ஸை. என்ன பண்ணாலும் வந்து அவரோட பொறுமையாக அவர் வந்து, ஏன்னா அவர் ஆல்ரெடி ரஞ்சித் கிட்ட சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி வந்து இந்த டாஸ்க்கில் என்ன ஆனாலும் நம்ம வந்து அந்த ஏஞ்சல் அப்படிங்கிறத அந்த பொறுமையை விடாமல் பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னு ரஞ்சித் கிட்ட. இதில் என்னென்னா முக்கியமாக யாரை செலக்ட் பண்ணி 3 பேரை மட்டும் செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டில் ரூல்ஸ் போட்டிருக்காரு பிக் பாஸ். அந்த 3 பேரை தான் அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாராவது வந்தால் கூட அவங்கள வந்து அட்டாக் பண்ணால் அது கன்சிடர் பண்ணப்படாது அப்படிங்கிற மாதிரி. யார்கிட்ட நிறைய ஹார்ட் இருக்கோ அவங்களுக்கு என்எஃப்பி வரும் அப்படிங்கிறதுனால வெறித்தனமாக இதை ஆடி இருக்காங்க. அப்போ வந்து அந்த 3 பேர் அப்படின்னும் போது தர்ஷிகாலாம் விஷாலையும் எடுத்திருக்கலாம். பட் ஆனால் விஷாலை பண்ணல, அவங்க ஜெஃப்ரி எல்லாம் பண்ணியிருக்காங்க.
இருக்காங்க. ஸோ வந்து இவங்களுமே இந்த கேமில் ஃபேவரட்டிசம் இதே மாதிரி ஃபேவரட்டிசம்காக ஜாக்லினும் சௌந்தர்யாவும் ஜெஃப்ரிக்காக வந்து பேசப்போய் அவங்க கேமை அவங்க விட்டுட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு முத்துவும் சொல்லியிருக்காரு. அருண் வந்து அவருக்கான விஷயத்தில் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. ஸோ வந்து இது எப்படி போகும்னு தெரியல. நம்ம எபிசோட் வந்தால் தான் பார்க்கணும். இதெல்லாம் ப்ரொமோவில் வந்த கண்டென்ட் வச்சு நான் பேசியிருக்கேன் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.